பல உண்மைகளை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான பெரும்புள்ளி அல்லது பெரும் தலை இப்போது இலங்கையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் இப்போது தென்னிலங்கையை பற்றி எறிய ஆரம்பித்திருக்கின்றது அல்லது கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். எல்லோருமே இதற்கு எதிராக ஒன்று திரள்கின்றார்கள். குறிப்பாக ராஜபக்சக்களோடு கூட்டுக்களவாணியாக இருந்தவர்கள் எல்லோருமே இந்த சுரேஷ் சாலே கைது விடயத்திலே மிகப்பெரிய அளவிலே கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த மஹிந்த ராஜபக்சவுடைய இளைய மகன் ஜோசித ராஜபக்சவனுடைய இந்த வழக்கு பண மோசடியான முறையிலே சொத்து சேர்த்தல், மோசடியான முறையிலே வீடுகளை பெற்றுக்கொள்ள பலதரப்பட்ட வழக்கு சார்ந்து அந்த வழக்கிலிருந்து அவருடைய பாட்டி டெய்சி பரோட் இப்போது விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகவும், அதாவது விடுவிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்க திடீர் சந்திப்புகள், ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலே எதிரணியினர் ஒன்று சேர்கின்றார்கள் என்ற செய்திகளும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். நேற்றைய தினம் ஒரு சம்பவமே இடம்பெற்று விட்டது தான் சொல்ல வேண்டும். நேற்றைய தினம் குறிப்பாக இந்த அரச புலனாய்வுத்துறையினுடைய பணிப்பாளராக, முன்னாள் பணிப்பாளராக அல்லது பிரதானியாக இருந்த சுரேஷ் சாலே நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கைதானது மிகப்பெரிய அளவிலே இலங்கையிலே பேசுபொருளாக மாறியிருந்தது. மிகப்பெரிய அளவிலே அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக சுரேஷ் சாலே யார் என்று பார்க்கின்ற போது ராஜபக்சக்களுடைய ஒரு வலதுகரமாக செயற்பட்டவர். அதுவும் இந்த அரச புலனாய்வு துறையிலே இருந்து கொண்டு அவர் செய்யாத வேலையே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக பெரும் பங்காற்றியவர். குறிப்பாக விடுதலை போராட்டத்திலே பலர் காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்து இவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. பல விடுதலை புலி உறுப்பினர்களை கைது செய்வதில் இவர் மிக முக்கிய பங்காற்றி இருக்கின்றார். எனவே மிக முக்கியமான ஒரு நபர், கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச காலங்களில் மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் சுரேஷ் சாலே. அவர் இன்னும் ஒரு வழக்கு சார்ந்து மிக முக்கியமான நபராக கருதப்பட்டு வந்தார், தேடப்பட்டு வந்தார். அதுதான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கு. குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. அந்த குண்டு தாக்குதல் ஒரு தீவிரவாத அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட என்ற அடிப்படையிலே அதனை திசை திருப்பி விடப்பட்டிருந்தது. அந்த திசை திருப்பியதன் காரணமாக அந்த வழக்கு அப்படியே முடிந்து விட்டது என்று எல்லோருமே நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையில்தான் சேனல் 4 அசாத் மௌலானா மற்றும் முன்னாள் இராணுவத்தில் இருந்து ஒரு புலனாய்வு அதிகாரி ஒருவருடைய தகவல் என்று இந்த தகவல்கள் இந்த வழக்கை மீண்டும் திருப்பி போட்டிருந்தது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலகட்டங்களில் இந்த சேனல் 4 தொலைக்காட்சியானது இந்த அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலம், ஒரு இராணுவ புலனாய்வு அதிகாரி வழங்கிய வாக்குமூலம் என்று எல்லாத்தையுமே திரட்டி இந்த விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருந்தார்கள். அதிலே குறிப்பிடப்பட்ட மிக முக்கியமான 2 பேருடைய பெயர் என்றால் ஒன்று பிள்ளையான், மற்றொன்று சுரேஷ் சாலே. இந்த சுரேஷ் சாலேயும் பிள்ளையானும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் ஈடுபட்ட மிக முக்கியமான தரப்பினரோடு முன்னிருந்தே தொடர்பிலே இருந்தார்கள். 2015 ஆண்டு தொடக்கமே அவர்கள் தொடர்பில் இருந்தார்கள் என்றும், பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருந்த காலத்திலே பிள்ளையானுடைய உத்தரவின் பேரில் அவருடைய செயலாளராக இருந்த அதாவது இந்த உண்மைகளை எல்லாம் சொன்ன சேனல் 4க்கு வழங்கிய அசாத் மௌலானாவினுடைய தகவலின்படி பிள்ளையான் அந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த நபர்களை சந்திப்பதற்கு தனக்கு உத்தரவிட்டதாகவும், அந்த இடத்திலே இந்த இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலே போன்றவர்களும் தன்னை அங்கே அழைத்திருந்தார்கள் என்ற அடிப்படையிலும் செய்திகள் பரவ ஆரம்பித்திருக்கின்றன. எனவே இதன் பின்புலத்தில் இவர்கள் இருக்கின்றார்கள். பிள்ளையானுக்கு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மைகள் தெரியும், அல்லது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இவரும் ஒரு முக்கியமான நபர் என்ற அடிப்படையிலே, சுரேஷ் சாலேவும் மிக முக்கியமான நபர் என்ற அடிப்படையிலே இந்த அசாத் மௌலானா பல உண்மைகளை தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையிலே இன்னும் ஒரு கோணம் நோக்கி இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கானது திசை திரும்ப ஆரம்பித்திருந்தது. குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கென்று ஒரு ஆணைக்குழுவானது நிறுவப்பட்டிருந்தது. அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனவினால். அதன் பின்னர் அந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கைகள் எல்லாம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டு கோட்டாபய ராஜபக்ச காலத்திலே அதெல்லாம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டது. பின்னர் அவர்களால் ஒரு ஆணைக்குழு நிறுவப்பட்டிருந்தது இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு. அந்த ஆணைக்குழு ஏதோ சப்பை கட்டுவது போன்று சில விடயங்களை வெளிக்கொண்டு வந்து அதுவும் ஏதோ ஒன்று உள்ளே மறைக்கப்படுகின்றது என்று இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு தெரிந்துவிட்டது. அதே போன்று பின்னர் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆணைக்குழுவிலும் ஏதோ ஒன்று மறைக்கப்படுகின்றது என்று தொடர்ச்சியாகவே இந்த கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள், சிறில் காமினி அவர்கள் என்று இந்த கத்தோலிக்க திருச்சபை தொடர்ச்சியாகவே இந்த விடயத்திற்கு அழுத்தம் கொடுத்து வந்தார்கள். அதாவது இவர்கள் ஏதோ ஒன்றை மறைக்கின்றார்கள், உண்மையான குற்றவாளிகளை மறைத்துவிட்டு ஏதோ ஒரு நாடகம் ஆடுகின்றார்கள், எங்களுக்கு சரியான நீதி வேண்டும் என்ற அடிப்படையில். ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது, நாங்கள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான
உடன் விசாரணைகளை நடத்தி அதற்கு சரியான தீர்வை நீதியை நிலைநாட்டுவோம் என்ற அடிப்படையிலே ஆட்சிக்கு வந்திருந்தார்கள். இவர்கள் இப்போது நடத்துகின்ற விசாரணைகளிலே தான் குறிப்பாக இதற்கு முன்னர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். பிள்ளையான் கைது செய்யப்பட்டது இன்னும் ஒரு விடயம் சார்ந்து, கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கு சார்ந்து. பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே 20 உண்மைகள் அல்லது 20 வழக்கு சார்ந்த உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது, 20 கொலைகள் சார்ந்த உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து தெரிவித்திருந்தார். அவர் மேலும் சொன்ன விடயம், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் சில உண்மைகளை பிள்ளையான் சொல்லிவிட்டார் என்ற அடிப்படையிலும் அது தொடர்பான வேலைகள் இடம்பெற்று வருகின்றது, அடுத்தடுத்த நபர்கள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது, மிக விரைவிலே ஒரு மிக முக்கியமான அதிகாரி கைது செய்யப்படுவார் என்ற அடிப்படையிலே கடந்த வருடம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார். அது எல்லோருமே யூகிக்கக்கூடிய விடயமாக இருந்தது. இந்த சுரேஷ் சாலையாக இருக்கலாம் அல்லது வேறொரு இராணுவ அதிகாரி இருக்கின்றாரோ என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்ட போது நேற்றைய தினம் சுரேஷ் சாலேவினுடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது. இவருக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கலாம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்தியிருந்தது பயங்கரவாதிகளாக இருந்தாலும் தீவிரவாதிகளாக இருந்தாலும் அந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை பயன்படுத்தியதிலே இவர்களுடைய பங்கு இருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதுதான் தாமதம். இலங்கையிலே தென்னிலங்கையிலே ராஜபக்சக்களோடு ஒட்டி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பற்றி அதாவது இப்போது கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதில் இந்த ஒட்டுண்ணி என்று சொல்லக்கூடிய அலி சப்ரி மிகப்பெரிய அளவிலே கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார். ஜனாசா எரிக்கின்ற போது, அதாவது இந்த இஸ்லாமியர்களுடைய மதத்தினுடைய விதிகளை மீறி ஜனாசாவை கோவிட்-19 இறந்தவருடைய ஜனாசாவை எரிக்கின்ற போது வாயை பொத்திக் கொண்டிருந்த இதே அலி சப்ரி இப்போது சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டவுடன் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டார். அவர்களுக்கு அநீதி, இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை மையமாக கொண்டு தீவிரவாதிகள் செய்தார்கள், ஆனால் அப்பாவி இஸ்லாமியர்கள் பலர் பாதிக்கப்பட்டார்கள். அப்போதெல்லாம் வாயை பொத்திக் கொண்டிருந்த இந்த அலி சப்ரி இப்போது வாயை திறக்கின்றார். இவர் எப்படித்தான், அதாவது ராஜபக்சக்களை சூழ ஏதும் நடந்தால் உடனடியாக வாயை திறந்து விடுவார். அந்த அளவுக்கு இவர் ஒரு பேராசிரியராக சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு தெரியவில்லை, மாறாக உடனடியாக அவர் இந்த குரலை எழுப்பி இருக்கின்றார். குறிப்பாக பிழை செய்து விட்டது இந்த அரசாங்கம். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக அதுவும் ஒரு இராணுவத்தினுடைய உயர்நிலை அதிகாரியை கைது செய்து இந்த அரசாங்கம் மிக பெரும் தவறை இழைத்து விட்டது. இது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை இழுக்க ஏற்படுத்தி இருக்கின்றது. இராணுவத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான அதிகாரிகள் இனி என்ன செய்ய போகின்றார்கள்? இப்படி கைது இடம்பெற்றால் அவர்கள் தங்களுடைய வேலையை சரியா செய்ய மாட்டார்கள். எனவே சுரேஷ் சாலேவை கைது செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த அரசாங்கம் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவது இழுக்க ஏற்படுத்தி விட்டது என்ற அடிப்படையிலே இந்த அலி சப்ரி கொந்தளித்திருக்கின்றார். அதோடு உதயகமன்பில இன்னும் ஒரு படி மேலே சென்று உதயகமன்பில அந்த இன்னொன்றின் மீது ஒப்பிட்டு சொல்வார். குறிப்பாக இந்த தற்குறிப்பேற்று போன்று உதயகமன்பில விடுதலை புலிகள் விரும்பியதால் தான் இந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றாராம். குறிப்பாக இந்த விடுதலை புலிகளுடைய பல உறுப்பினர்களை கைது செய்து சிறை வைத்ததிலே இந்த அப்போதைய அரச புலனாய்வு துறையினுடைய இந்த சுரேஷ் சாலைக்கு சம்பந்தம் இருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலே இந்த விடுதலை புலிகள் அவரை பழிவாங்க இருந்தார். அதை நிறைவேற்றுவதற்காக இந்த அரசாங்கம் விடுதலை புலிகளுடைய உத்தரவுக்காக இந்த சுரேஷ் சாலேவை கைது செய்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த குழந்தை பிள்ளைக்கு கதை சொல்வது போன்று உதயகமன்பில நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இதுதான் மிக முக்கியமான விடயம். எதை சொன்னால் சிங்கள மக்கள் கொந்தளிப்பார்களோ அதை உட்திணித்து அதனோடு சில விடயங்களை ஒப்பிட்டு சொல்வது, அதான் விடுதலை புலிகள் என்று ஒரு பெயரை எடுத்தால் தென்னிலங்கையிலே மக்கள் விடுதலை புலிகளா என்று கொந்தளிக்க ஆரம்பித்து விடுவார்கள். எனவே அதையும் சொல்லி அவர்களுடைய விருப்பத்திற்காக இந்த சுரேஷ் சாலேவை கைது செய்து விட்டார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை பற்றி அவர் சொல்லவில்லை, விடுதலை புலிகளுக்காக சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே உதயகமன்பிலனுடைய நகைச்சுவை பேட்டி ஒன்றும் நேற்றைய தினம் வந்திருந்தது. மிக மிக முக்கியமான விடயம். மேலும் பல மிக முக்கிய பேராசிரியர்கள் எல்லாம் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சுரேஷ் சாலேவை கைது செய்திருக்க கூடாது என்ற அடிப்படையில் இப்போது கத்தோலிக்க திருச்சபையானது, இலங்கை கத்தோலிக்க திருச்சபையானது ஒரு விடயம், ஒரு ஊடக சந்திப்பில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயத்திலே அந்த விசாரணைகளை யாரும் தலையிட வேண்டாம் அல்லது குறுக்கிட வேண்டாம் என்ற அடிப்படையில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்தை கொஞ்சம் நம்புகின்றார்கள் போல் இருக்கின்றது. காரணம், ஏதோ ஒன்றை நோக்கி நகர்கின்றார்கள், ஆனால் தாமதமாக இருக்கின்றது என்பதை அவர்கள் சொல்லி வந்தார்கள் தொடர்ச்சியாக. எனவே தாமதமாக இருக்கின்றது, இன்னும் விசாரணை கிடப்பிலே கிடக்கிறது என்ற அடிப்படையிலே பல நாட்களாக சொல்லி வந்தார்கள். இப்போது இந்த தென்னிலங்கை தேசியவாதிகளுடைய கொந்தளிப்புக்கு இதற்கு பதிலடி கொடுக்கின்ற விதமாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபை சொல்லியிருக்கின்றது, இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கிலே தேவையற்ற விதமாக குறுக்கிடாதீர்கள் யாரும் என்ற அடிப்படையில் ஒரு எச்சரிக்கை பதிவொன்றையே கொடுத்திருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம். இதிலே மிக முக்கியமான விடயம், கொந்தளிக்கின்றது யார் யார் என்று பார்க்கின்ற போது, ஒன்று
இந்த ராஜபக்சக்களோடு முன்னர் ஒட்டி கொண்டிருந்தவர்கள் இவர்கள் தான் மொத்தமாக இப்போது வாய் திறந்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஜிஎல் பீரிஸும் இன்னொரு ஓரிரு நாட்களில் இது தொடர்பாக பேசுவார் என்றால் அவரும் ஒரு ராஜபக்சக்களோடு ஒரு காலத்தில் ஒட்டி கொண்டிருந்தவர் இப்போது வெளியே வந்து விட்டார். இன்னும் பிமல் வீரவம்ச பேசவில்லை, சரத் வீரசேகர வாய் திறந்து விட்டார். இது பிள்ளை, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த சுரேஷ் சாலைவை கைது செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் சரத் வீரசேகரவும் வாய் திறந்து விட்டார் என்று அவரெல்லாம் கூட்டுக்களவாணிதான் அந்த காலகட்டங்களிலே. அவரெல்லாம் மிக பெரும் கொடூரங்களை எல்லாம் செய்தவர், எங்களுக்கெல்லாம் செய்யாத அநியாயமே இல்லை. அவர் இந்த கடற்படைக்கு தளபதியாக இருந்த காலப்பகுதியில் அந்த அளவுக்கு இப்போது எல்லோருமே சுரேஷ் சாலை விடயத்திலே கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் சுரேஷ் சாலைவை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு இப்போது உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்றுதான் பிள்ளையானும் கைது செய்யப்பட்டவுடன் அவர் விடுவிக்கப்பட்டு விடுவார் என்று பலர் நம்பினார்கள். 72 மணித்தியாலங்கள் அவரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு உத்தரவு வழங்கப்பட்டது. பின்னர் அது 90 நாட்களாக மாறியது. 90 நாட்கள் கடந்தும் பிள்ளையான் சிறையிலே தான் இருக்கின்றார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் ஒருவேளை சுரேஷ் சாலை தூக்கப்பட்டாரோ என்ற அடிப்படையிலும் இப்போது பேச்சுக்கள் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது. பிள்ளையான் நிலைதான் இப்போது சுரேஷ் சாலைவுக்கும் வரலாம் என்றும் பல செய்திகள் வர ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்றால் இந்த மஹிந்த ராஜபக்சவுடைய இளைய மகனான 2வது மகனான ஜோசித ராஜபக்ச பல மோசடி வழக்குகள், அதாவது கொழும்பிலே 2 வீடுகளை வாங்கியிருந்தார். அந்த 2 வீட்டுக்கு எப்படி பணம் வந்து என்று தெரியாது. அதே போன்று இந்த மலையக பகுதிகளிலே அங்கும் மாளிகைகளை வாங்கியிருந்தார், எஸ்டேட்டுகளை வாங்கியிருந்தார்கள். பணம் எங்கிருந்து வந்து என்று கேட்டால் ஒரு ரத்தின பை கிடைத்தது, தங்களுக்கு ரத்தின கற்பை கிடைத்தது, அதனை வைத்துக் கொண்டுதான் பணம் வாங்கினோம் என்ற அடிப்படையில் அவர்கள் போலியான விடயங்களை சொல்லி வந்தார்கள். இந்த வழக்கு தீவிரமாக இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற போதுதான் அதிலே டைசி பரோட் என்னுடைய பெயரிலே தான் பல வீடுகள் அல்லது வாங்கப்பட்ட பல சொத்துக்கள் இருக்கின்ற அடிப்படையிலே வழக்கிலே அவரும் சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த டைசி பரோட் என்று யார் என்று பார்க்கின்ற போது இந்த மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி சிரந்தி ராஜபக்சவினுடைய சித்தியார், அதாவது சிரந்தி ராஜபக்சவுடைய அம்மாவினுடைய தாயினுடைய சகோதரி. இவருக்கு இப்போ 92 வயதாகின்றது. எனவே இவரும் அந்த வழக்கிலே இருக்கின்ற போது அவரிடம் விசாரணைகள் நடத்துவதற்கு இயலாத நிலை காணப்பட்டது. காரணம் அரளை பயந்திருக்கும். காரணம் அவர்களுடைய வயது நிலை அப்படி வயது மூப்பு அப்படி இருப்பதனால் அவர்களுக்கு பல விடயங்கள் ஞாபக மறதி ஏற்பட்டிருக்கும். எங்களுடைய பகுதியில் அரளை என்று சொல்வார்கள். அந்த ஞாபக மறதி ஏற்பட்டதன் காரணமாக அவர் தொடர்பான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதா, அவர் தொடர்பான மருத்துவ அறிக்கை கோரப்பட்டிருந்தது நீதிமன்றத்தினால். இவரிடம் விசாரணைகள் நடத்தலாமா, இவரை வழக்கிலே சேர்த்துக் கொள்ளலாமா என்ற அடிப்படையில் இப்போது அந்த மருத்துவ அறிக்கை வெளியாகி இருக்கின்றது, வெளிவந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அவரிடம் எந்த விதமான விசாரணைகளை நடத்துவதற்குரிய உடற்தகுதி அவருக்கு இல்லை, அவருக்கு அந்த அளவுக்கு ஞாபக சக்தியும் இல்லை. எனவே இது பிரயோசனம் இல்லாத ஒன்று என்றதனால் இப்போது அந்த வழக்கிலிருந்து இவர் விடுவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக ஜோசித ராஜபக்சவினுடைய அந்த வழக்குகளிலிருந்து பல வழக்குகளில் அவர் தொடர்பட்டிருந்தார். அத்தோடு ஜோசித ராஜபக்சவுடைய வங்கி கணக்கிலே, ஜோசித ராஜபக்ச மற்றும் டைசி பரோட்டினுடைய இணைந்த வங்கி கணக்கிலே பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான பணம் இருந்திருக்கின்றது. அந்த விடயம் சார்ந்தும் அந்த வழக்குகளிலிருந்து இப்போது அவர் விடுவிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும், ஆனால் ஜோசித ராஜபக்ச தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெறும் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே நேற்றைய தினம் எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டிருந்தார்கள். அதில் ஜிஎல் பீரிஸ், அதேபோல் உதயகமன்வல போன்றவர்கள் மிக முக்கியமானவர்கள். அந்த சந்திப்பு முடிந்த பின்னர் தான் உதயகமன்வல இந்த விடுதலை புலிகளையும் இந்த சுரேஷ் சாலைவையும் ஒப்பிட்டு இந்த அரசாங்கம் குற்றமிழைக்கின்றது என்று சொல்லியிருந்தார் ஒரு கருத்தை. எனவே அந்த சந்திப்பும் மிக முக்கியமாக பேசப்படுகின்றது. இவர்கள் மாத்திரமல்ல, பல எதிரணியினர் அங்கே ஒன்று திரண்டிருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே இந்த சந்திப்பு, ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்காக எல்லோருமே சென்றிருந்தார்கள். இதற்கு முன்னர் நாமலை சந்தித்து விட்டார்கள். இப்போது ரணில் சஜித்தையும் சந்தித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது சந்திப்புகள் நிறைவடைந்ததன் பின்னர் இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்களும் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து உரையாடி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது என்ன உரையாடலாக இருக்கும் என்பதுதான் மிக பெரும் கேள்வியாக இருக்கின்றது. காரணம், ஏன் ரணில் விக்ரமசிங்கவை திடீரென்று அதுவும் எதிரணியினர் சந்தித்து விட்டு சென்ற பின்னர் சந்தோஷ் ஜா அவர்கள் சென்று சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.